எத்தனை பேர் கதை வேணும்? அல்லேலூயா. சரி, எல்லாம் எழுச்சிக்கலாமா? எல்லாம் எழுச்சிடுங்க. இது ஒரு சூப்பரான கதை. என்ன, ஒரு அப்பா அம்மா இருந்தாங்களாம். யார் இருந்தாங்க? ஆ ஒரு அப்பா அம்மா அப்பா அம்மா இருந்தாங்களா. அவங்களுக்கு ஒரு பையன். பையன் அந்த 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 குடும்பம் வந்து ரொம்ப பக்தியான குடும்பம். சரியா? ரொம்ப பக்தி. வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்கே போடுவாங்க? கோயிலுக்கு போடுவாங்க. ஆலயத்தில் என்னென்ன ஃபங்க்ஷனோ எல்லாம் போய் அட்டன் பண்ணுவாங்க. அந்த பையனும் போவான். அவர் பாட்டு பாடுவார். இது போல் இந்த அம்மாங்களை போல் கோயிலில் பாட்டு பாடுவார். என்ன, பைபிள் வாசிப்பார், ஜெபம் பண்ணுவார். எல்லாத்துக்கும் ஒரு பெரிய முன்மாதிரி அந்த பையன். சரியா? அந்த அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. பையன் 12th வந்து நல்ல நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டான். 12th வந்து நல்ல மார்க் எடுத்து தான் பாஸ் பண்ணிட்டான். ஏன்னா ஒரு நல்ல மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைச்சது. என்ன, அப்போல்லாம் மெடிக்கல் காலேஜ் கொஞ்சம் தான். நான் சின்ன பையனாக வளரும்போது மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைச்சிச்சு. கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அப்பா வந்து அந்த மெடிக்கல் காலேஜ் பிரின்சிபல் வந்து அப்பாவுக்கு நல்லா தெரியும். அதனால் அது அப்பா வந்து காலேஜ் பிரின்சிபல் சொல்லிட்டு, நான் அப்புறமா கட்டுறேன் ஃபீஸை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, ஃபீஸ் வந்துடும் அப்படின்ட்டு. ஒரு மாதம் ஆச்சு. என்ன, இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சின்ன பசங்க இப்போ 10th 12th படித்து பாஸ் பண்ணுறவங்களாம் வெளியில் ஹாஸ்டல் போனால் என்ன பண்ணுவான்? வீட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த பயம், இந்த பக்தி, இந்த பாட்டு பாடுறது, இந்த பைபிள் என்ன பண்ணுவான்? கையிலேயே தூக்கிட்டு கோயிலுக்கு போவான். அப்பா அம்மா சொல்கிறதெல்லாம் செய்வான். அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பெருமையாக இருப்பான். அதே காலேஜ் போட்டானா என்ன பண்ணுவான்? சுஜித் என்ன சொல்ற? நீ என்ன பண்ண? உரிச்சிருவோம் உங்கள் அம்மா. சரி இருக்கா, நான் மறந்துட்டேன்டா. இந்த பசங்கள்லாம் பையன்லாம் காலேஜ் போனால் என்ன பண்ணுவானுங்க? எல்லாம் தம் அடிப்பாங்க, தண்ணி அடிப்பாங்க, ஊர் சுத்துவாங்க. ஊர் சுற்றுறது, தம் அடிக்கிறது. இப்போ தானே தண்ணிலாம் வச்சு, அப்போல்லாம் நல்லா கிடையாது. ஊர் சுற்றுறது, தம் அடிக்கிறது, சினிமா பார்க்குறது. என்ன, ஸ்கூலுக்கு சரியாக போகிறதில்ல, காலேஜுக்கு எல்லாம் நல்லா சுற்றி வரோம். மாதம் பிரின்ஸ்பல் பையன்ட்டு சொல்கிறாரு, எங்கப்பா உங்கள் அப்பா ஃபீஸ் கட்டுறேன்னு சொன்னார், கட்டலையே, என்ன ஆச்சு அப்படின்னு. அவங்க அப்பாவை கூப்பிடுவோம். ஏப்பா, பிரின்சிபல் உனக்கு என்ன தான் ஃப்ரெண்டாக இருந்தாலும், என்ன தான் உனக்கு ரொம்ப தெரிஞ்சதாக இருந்தாலும், ஃபீஸ் கட்டுறதில்ல. அவர் என்ன கேட்குறாரு, மாதம் கட்டுறப்பா, கட்டலாம் சீக்கிரம். இல்லை, இந்த பைபிள் ஒன்று இருக்குது, அதெல்லாம் வச்சு படிக்கிறியா நீ? கிறிஸ்துவ பிள்ளைய வாழறியா? அப்பா, நான் பைபிளை தினைக்கும் படிக்கிறேன்ப்பா. என்னது, காலைல 5 மணிக்கு கழிச்சு நான் என்ன பண்ணுறேன்? பைபிளை படிச்சுட்டு தான் நான் என்ன பண்ணுறேன்? புஸ்தகத்தையே ஓப்பன் பண்ணுறேன். நைட்டு நான் படுக்கிறதுக்கு முன்னாடி பைபிளை படித்து தான் படிக்கிறேன். நான் ஜெபம் பண்ணி தான் படிக்கிறேன். ஒரு மாதம் போச்சு. 2வது மாதம் வந்துச்சு. பிரின்சிபால் என்ன பண்ணுறாரு, தம்பி உங்கள் அப்பா என்ன ஃபீஸ் கட்டல, என்ன ஆச்சு? அப்பயும் கூப்பிட்றான். அப்பாவை திட்டுறான். ஏன், எனக்கு வெக்கமாக இருக்கு, நீ ஒன்றும் பண்ண மாட்டேன்ற, காசு கட்ட மாட்டேன், ஒன்றும் கட்ட மாட்டேன்ற. இல்லைப்பா, பொறுமையாக இருப்பா, ஆண்டவர் கொடுப்பாருப்பா. இந்த பைபிளை மட்டும் நீ என்ன பண்ணி தரிக்கும், எடுத்து வாசி. பைபிளை மட்டும் நிறைய எடுத்து வாசி, ஜெபம் பண்ணு, ஆண்டவர் தருவார். திரும்பி 3ஆம் மாதம் வச்சு அப்போ அப்பா அதே சொல்கிறாரு. அவர் கோவம் வருது. எப்போ, நான் தினைக்கும் தான் இப்போ பைபிள் எடுத்து படிக்கிறேன். நான் தினைக்கும் தான் இப்போ நான் ஜெபமாக பண்ணுறேன். நான் நேற்று கூட தொடர்ந்து சங்கீதம் வாசித்தேன்ப்பா. என்ன, நான் தினைக்கும் வாசிக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன். நீ பைபிள் வாசி, ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி, ஜெபம் பண்ணுன்ற. என்ன உனக்கு என்ன மென்டல் ஆகிட்டே நீ? எனக்கு பைபிள் வாசிக்க தெரியாது, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாதா அப்படின்றான். 3 மாதம் வரைக்கும் 4, 5, 6, 7, 8, 9, 10 ஃபைனல் எக்ஸாம் வந்துச்சு. மே மாதம். பையனுக்கு ஒரே டென்ஷன். அப்பா என்ன பண்ணுறாரு, பாக்கெட் மணி மட்டும் அனுப்பிச்சிடுறாரு. டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறதுக்கு, இதுக்கு மட்டும் பாக்கெட் மணி அனுப்பிச்சிடுறாரு. ஃபீஸ் கட்டவே இல்லை. என்ன, கடைசி மாதத்துல என்ன வரும்? ஸ்கூலில் ஆண்டு விழா வரும், பார்ட்டி வரும், பெரிய பார்ட்டி இல்லையா? அதுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், பார்ட்டி மற்றவர்கள்லாம் வாங்கணும், என்ன ஃபீஸ் கட்டணும், இதெல்லாம் இருக்குது. அப்படின்ற சமயத்தில் அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அப்பாவை கூப்பிட்டு பேசுகிறான். அவன் திரும்பியாப்பா, 1 வருஷம் ஆயிடுச்சுப்பா, நீ கட்டுறன்னு சொல்கிறீங்க, நீ கட்ட மாட்டேன்ற. என்ன உனக்கு என்ன ப்ராப்ளம்? என்ன உனக்கு எதுவும் ஆயிடுச்சா? இல்லை தம்பி, எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் நல்லா இருக்கேன். நான் உனக்கு ஃபீஸ் கட்டணும்னு எனக்கு ஆசை தான். என்ன,
பைபிள் எடுத்து வாசி, பைபிள் எடுத்து வாசி, ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உனக்கு காசு கொடுப்பாரு. நான் கோவம் வந்துச்சு. 1 வருஷம் ஆயிடுச்சு, நீனும் ஃபீஸ் கட்டல, எப்போ பார்த்தாலும் பைபிள் எடு, பைபிள் வாசி, பைபிளை வாசிட்டு உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு. அந்த பைபிள் அவன் கொண்டு போய் எங்கே வச்சானோ அதே இடத்துல இருக்கு. முதல் நாள் எங்கே வச்சானோ அதே இடத்துல இருக்குது அந்த பைபிள். என்ன சரி அப்பா பேசிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. பயங்கர கோபம் அவனுக்கு, பயங்கர கோபம். அப்படி திரும்பி பார்க்குறான், அந்த பைபிள் அங்கே இருக்குது. இந்த பைபிள் நம்பர் இருக்கிறது இந்த அப்பா என்ன சொல்ல பண்ணுறான், இது எடுத்து வாசி, இது எடுத்து வாசி, இது எடுத்து வாசின்றானே. இதை நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், எடுத்து செவத்தில் அடித்து பிச்சு பிச்சு 100 பேப்பர் ஆக்கி நான் என்ன பண்ண போகிறேன், குப்பையில் போட போகிறேன்னு எடுத்து அடித்தான் ஒரு அடி செவத்தில். புரியுதா? அந்த பைபிள் எடுத்து செவத்தில் ஒரு அடி அடித்தான். அடித்தா 100 ரூபா நோட்டாக கொட்டுது. 100 ரூபா நோட்டை கொட்டுது. ஒரு பக்கத்துக்கு 100 ரூபா நோட்டை. அப்போ அந்த அப்பா இந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு அவருக்கு தேவையான எல்லா காசையும் அதில் வச்சுருக்கிறாரு. தலைவர் வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் என்ன பண்ணாரு, ஏன் சாமி அல்ல இல்லையா எல்லாம் பேசுவேன், எனக்கு எல்லாம் பேசுவேன் அப்படின்னு பாட்டு பாடி இருந்தார். ஆனால் காலேஜ் இப்போ வந்து என்ன பண்ணிட்டாரு, அந்த பைபிள் மூலையில் வச்சவர் அந்த பைபிள் மூலையில் தான் இருந்துச்சு. அதனால தான் அன்றைக்கும் வந்து இந்த பைபிள் எடுத்து நான் பீஸ் ஆக்க போகிறேன் இன்னைக்குன்னு அடித்தான். 100 ரூபா நோட்டாக கொட்டுது. அவ்வளோ பார்க்கும்போது அவனுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஐயோ, இதுக்காக அப்போ நம்மளை வரைக்கும் பைபிள் வாசிக்க கேட்டாங்க. இந்த பைபிளை நம்ம எடுத்து வாசித்தோம்னாக்கா என்ன கிடைச்சிருக்கோம், ஸ்கூலுக்கு கட்டுறது ஃபீஸ் கிடைச்சிருக்கோம், இன்னும் எக்ஸ்ட்ரா காசு தம் அடிக்கிறதுக்கு, டீ குடிக்கிறது, சினிமா பார்க்கறது கிடச்சிருக்கோம், ஆண்டு விழாக்கான காசு கிடச்சிருக்கோம். நம்ம எவ்வளோ பெரிய முட்டாள், முட்டாளே படு முட்டாள். இந்த அப்போ சொல்கிறான், இந்த பைபிளை எடுத்து பார்ப்பேன், தூசி தட்டி தான் பார்ப்பேன் அப்படின்னா கூட ஒரு அறிவு அந்த பையனுக்கு வரல. ஆனால் அந்த பைபிள் எடுத்து அடிக்கும்போது அதுலேருந்து அவ்வளோ பணமாக கொட்டுது. புரியுதா? அது போல் இந்த பைபிளில் அன்றைக்கி பணம் கொட்டுச்சு. ஆனால் நான் அடிக்கடி ஒரு பாட்டு பாடம் அவங்ககிட்ட, வேதத்திலே வேதத்திலே விலை மதியா நல்முத்துக்களுண்டு, தினந்தோறும் நீ அம்முத்துக்களை பார், நீயும் ஒரு நல்ல முத்தாய் மாறுவாய், நீயும் ஒரு முத்தாய் மாறுவாய். புரியுதா? அப்போ அந்த வேதத்தில் நிறைய காரியம் இருக்குது. அப்போ பணத்தை மறைச்சி வச்ச மாதிரி உங்கள் அப்பா ஏசப்பா உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, நிறையா ஆசீர்வாதத்தை முத்துக்களை மறைச்சி வச்சு, ஆசீர்வாத முத்துக்களை மறைச்சி வச்சிருக்கிறாரு. நீ அதை படிச்சுனாக்க உனக்கு என்ன பண்ணான், அப்போதான் நீ ஆண்டோடைய புள்ளன்னு தெரியும். உன் கழுத்தில் இருக்கிறது உன் கழுத்தில் அணிஞ்சிக்கோ, உன் நெற்றியில் அணிஞ்சிக்கோ, உன் காதில் போட்டுக்கோ, உன் கையில் போட்டுக்கோ, உன் இடுப்பில் போட்டுக்கோ, உன் காலில் போட்டுக்கோன்னு சொல்லியிருக்கிற ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு பைபிளில். புதுசாக சொல்கிறான், இதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன் இல்லை, அப்படிதானா? ஆண்டவர் இந்த வேதத்தில் உனக்காக நிறைய காரியத்தை வச்சிருக்கிறாரு. முத்து வச்சிருக்கிறாரு, தங்கம் வச்சிருக்கிறாரு, வெள்ளை வச்சிருக்கிறாரு. இந்த வேத புத்தகம் சொல்லப்படாத ஒரே ஒரு இது என்னன்னா டைமண்ட், வைரம் இல்லையா? அதான் சொல்லுவாங்க. எனக்கு அவங்க கேட்டால் அவங்க சொல்ல மாட்டாங்க. வைரத்தை மட்டும்தான் இதில் என்ன இருக்குது, இந்த பைபிளில் சொல்லப்படல. மற்றபடி 12 விதமான கற்கள், இது பொன் வெள்ளி அது இதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எல்லாமே நீ என்ன பண்ணலாம், மாறலாம். சரியா?